சரித்திர பதிவேடு குற்றவாளிய கொடூரமா வெட்டி கொலை பண்ணிருக்கு 6 பேர் கொண்ட கும்பல். கொலைக்கு காரணம் முன்பகையா அல்லது கஞ்சா தொழில் போட்டியா? தூரத்தில் இருக்கும் போது வீடியோ கால், பக்கத்தில் இருக்கும் போது கட்டி அணைத்தபடி ரொமான்ஸ். மார்பில் பெயர், காதல் சொட்ட சொட்ட ரீல்ஸ். இப்படி ஆசை ஆசையாக குடும்பம் நடத்தி வந்தவரால் எப்படி திடீரென அந்த இறப்பை தாங்கிக் கொள்ள முடியும்? தனது உயிருக்கு உயிராக இருந்தவரை பறிகொடுத்துவிட்டு அவர் கதறிய கதறல் காண்போரின் நெஞ்சை கலங்கடித்தது. நடந்திருப்பது ஒரு படுபயங்கர கொலை. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் வெள்ளை நிற வீட்டில் இருந்த முதியவரை விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். காரணம், இவர் கண்முன்னேதான் அவரது ஆசை மகன் வெட்டி சிதைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு 6 பேர்கிட்ட வந்து வெட்டிட்டானுங்கப்பா. எப்படி இருந்தாங்கப்பா? எல்லாம் தடிப்பா ஹைட்டா கட்டையா இருந்தானுங்க. எதில் வந்தாங்கப்பா? எதில் வந்தாங்க? பைக்கில்ப்பா. மாஸ்க் எதாவது போட்டிருந்தாங்களா? எல்லாம் மூஞ்சி மறைச்சிங்கம்மா. நான் பின்னாடிதான்ப்பா பார்த்தேன். வெட்டினே இருக்கிறானுங்களப்பா. அந்த கொடூரத்தை நேரில் பார்த்த அதிர்ச்சியில் இருந்து இன்னும் அவர் மீளவில்லை. ஐயோ, நான் புள்ளிய விட்டுட்டேன், அதை கூட காணணும்ப்பா. கொல்லப்பட்டவர் ராபர்ட் சென்னை அண்ணா நகர் சத்யா நகர் பகுதியைச் சேர்ந்தவர். 28 வயதான இவர் ஒரு ஏ கேட்டகரி ரவுடி. இவர் மீது கொலை உட்பட 16 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. திருநங்கை சஞ்சனாவுடன் ஏற்பட்ட காதலால் அவரை திருமணம் செய்து கொண்டு இந்த வீட்டில் வாழ்ந்து வந்திருக்கிறார். இவரது தந்தை எட்வின் பக்கத்து தெருவில் வசித்து வந்திருக்கிறார். எதுவுமே வானான்ட்டு தான் திருந்தி தான் இருந்தான், யார் பேச்சுக்கும் போகிறதில்ல. 2022-23 எந்த ஒரு கேஸும் அவன் எடுக்கவும் இல்லை, யாரையும் வெட்டல குத்தலை எதுவும் பண்ணல. அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு தான் இருந்தான். இப்போ தான் ஜெயிலேருந்து வந்தான், கூண்டாஸ்லேருந்து வந்து 2 பேருமே வெளியே வந்து 20 நாள் தான் ஆச்சு. உள்ளே என்ன பகை ஏது பகை யார் என்ன எதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. வீட்டில் 2 பேரும் பத்துன்னு இருந்தோம். ஃபோன் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் சின்ன ஃபோன் பட்டன் ஃபோனை வாங்கிமா போன அமிச்சான். வாடா கூட 2 பேரும் என் கூட தான் எப்பயுமே இருப்பான். எங்கேயும் ஒரு கடைக்கு போனால் கூட எனக்கு தனியாக விட மாட்டான், 2 பேரும் ஒன்றா தான் போவோம். போய் என்ன பண்ண ஃபோன் வாங்க போகிறேன், வாடா கூட அப்படின்னா தோகரே எடுத்து கூட நான் கூட வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டான். வந்துடுறேன் இருறான்னு சொல்லிட்டு உள் பூட்டம் பூட்டினா மேல் பூட்டம் பூட்டிட்டு தான் உள்ளே தான் இருந்தான். நான் போகிறேன்ட்டு அவ்வளோ வாட்டமாக வண்டி எடுத்துன்னு போனேன். போயிட்டு ஃபோனை வாங்கி அவ்வளோ சீக்கிரம் வீட்டாண்ட போகிறேன். அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஆயா குரல் கொடுத்தாங்க, அடி அவனை வெட்டிட்டாங்க அப்படின்ட்டு. 6 பேர் யாரும் வந்தாங்களாம், மாஸ்கெல்லாம் போட்டுக்கணும் வந்து அவனை அவ்வளோ சீக்கிரம் அந்த கேத்தி ஆக்கிட்டாங்க. சம்பவத்தன்று இரவு சஞ்சனா வீட்டிற்கு வந்து பார்த்தபோது ராபர்ட் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார். துடிக்க வெட்டினானுங்க சார். துடிக்கிறான் புள்ள, விடவே இல்லை சார். வெட்டுன்ற மேலேயே வெட்டின்னு இருக்கிறானுங்க சார். நான் போய் மடுக்கிறேன். அப்புறம் தலை சாஞ்சிடுச்சு என் பிள்ளைக்கு. அப்படியே விட்டு வண்டியை எடுத்துன்னு வேகமாக மெரிச்சின்னு போயிட்டானுங்க. இவங்க கூட சேராது, அவங்க கூட சேராதுன்னு அட்வைஸ் பண்ணுவேன். என் பேச்சே கேட்கல. என் வீட்டில் இருக்கிறதோ எங்கள் ஆத்தா, இவகிட்டையும் சொன்னேன் நான், இந்த ஊரில் வானா இருக்கக்கூடாதுன்னு. கேட்கல. என் பிள்ளை செத்துருவான் இங்கே இருந்தா அப்படின்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. அதுதான் இங்கே இருந்திருந்தால் நாங்கள் எங்கன்னா இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. என் பிள்ளைய நல்லா ஒழுங்காக நாங்கள் வச்சுன்னு இருந்திருப்போம். இந்த ஊர் உள்ள வச்சுன்னு தொட்டு தான் என் பிள்ளை உயிர் போச்சு. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையை தொடங்கிய போலீசாருக்கு முதலில் கிடைத்த பெயர் லோகு. அவர்தான் இந்த பயங்கரத்தை செய்திருக்கிறார். உடனே போலீசார்
லோகுவுக்கும் ராபர்ட்டுக்கும் என்ன தொடர்பு என்று அவர்களின் பிளாஷ்பேக்கை ரீவைண்ட் செய்ய தொடங்கினார்கள். அதில்தான் ஒரு பழைய பகை இன்று அவரின் உயிரை எடுத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. ராபர்ட்டுக்கு கோகுல் என்ற நண்பன் இருந்திருக்கிறார். இவர்கள் இருவரும் சேர்ந்து கஞ்சா விற்பனை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. அதே ஏரியாவில் லோகு என்பவரும் கஞ்சா விற்று வந்திருக்கிறார். தொழில் போட்டி காரணமாக ராபர்ட் கேங்குக்கும் லோகு கேங்குக்கும் அடிக்கடி வெட்டுக்குத்து நடப்பது வழக்கம். இந்த சூழலில்தான் கடந்த 2019ஆம் ஆண்டு ரூட் எடுத்த லோகு கோகுலை தீர்த்து கட்டியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் லோகுவை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கைக்கு ராபர்ட் தான் உதவியாக இருந்திருக்கிறார். இந்த சூழலில் சஞ்சனாவுடன் வாழ்க்கையை ஆரம்பித்த பிறகு ராபர்ட் பழைய பகை, கஞ்சா வியாபாரம் அனைத்தையும் நிறுத்திவிட்டு திருந்தி வாழத் தொடங்கியிருக்கிறார். ஆனால் லோகுவிற்குள் அந்த பழைய பகை ஆறாமல் இருந்திருக்கிறது. போலீசுக்கு உதவி செய்து தன்னை சிறைக்கு அனுப்பிய ராபர்ட்டை பழிவாங்க காத்திருந்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்புதான் லோகு சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். முதல் வேளையாக ராபர்ட்டை ரூட்டெடுக்க லோகு தயாரான போது மற்றொரு பிரச்சனையும் அவரது காதுக்கு வந்திருக்கிறது. அயனாவரத்தைச் சேர்ந்த சிறுவன் ஒருவர் லோகுவின் ஆட்களிடம் அடிக்கடி வம்பிழுத்து வந்திருக்கிறார். இதை கேள்விப்பட்டதும் கொதித்து போன லோகு ஏரியாவில் உள்ளவர்களுக்கு தங்கள் கேங் மேல் பயம் வர வேண்டும் என்று ஒரே நாளில் 2 சம்பவங்களை செய்ய முடிவு செய்திருக்கிறார். சம்பவத்தன்று தனது பரிவாரங்களோடு பைக்கில் கிளம்பிய லோகு முதலில் சிறுவனின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். ஆனால் அங்கு அவர் இல்லை. சிறுவனின் தாய் மட்டுமே இருந்ததால் அவரை வெட்டி எச்சரித்துவிட்டு ராபர்ட்டின் வீட்டுக்கு கிளம்பியிருக்கிறது அந்த கொலைவெறி கும்பல். வீட்டில் ராபர்ட் இருப்பதை பார்த்ததும் அந்த கும்பல் அவரின் தந்தை கண் முன்னே உருத்தெரியாமல் வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறது. வந்தானா உடனே அவங்க தூக்கிட்டு போயிருந்தா காப்பாத்திருக்கலாம். அவன் சாவட்டும் சொல்லிட்டு இதுல போலீஸ்காரன் உடந்தாதான். ஆனா என் புள்ள துடிக்கும் போது அவங்க தூக்கிட்டு போயிருக்கணும். ஆம்புலன்ஸை வர வச்சு அந்த தெரு ஜனங்களே பார்த்துருக்குதுங்க. யார்ட்டுமே ஒரு போன் போட்டு சொல்லக்கூடாது. அவ்வளவு கொடுமைக்காரனா நாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் லோகுவையும் அவரது கூட்டாளிகளையும் 4 தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர். குற்றவாளிகளை கைது செய்த பிறகே கொலைக்கான முழு காரணமும் தெரிய வரும். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.